நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங்ல அப்சர்வர் 2 டிகிரி அப்சர்வர் 10 டிகிரி அப்சர்வர் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் அப்சர்வர் இருக்கு. இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்சர்வர்னா என்ன அப்படின்னா, லைட் போய் ஒரு பொருள் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய ஒளியை நாம விஷுவலா கண்ணில் பார்த்து அதுக்கப்புறம் அது போய் விழித்திரையில விழுந்து நரம்புகள் மூலியமா பிரெயினுக்கு போய் அதை கலரா நம்ம வியூ பண்றோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல லைட் போய் மெட்டீரியல் ஃபேப்ரிக் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆன லைட் போய் படக்கூடிய இந்த கண் மாதிரி நம்மளுடைய ஹியூமன் ஐ மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் அப்சர்வர். அதுல இருந்து வரக்கூடிய அந்த அப்சர்வர்ல இருந்து இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் தான் நமக்கு ட்ரிசமுலஸ் வேல்யூ, கலர் கோஆர்டினேட்ஸ் பிளஸ் எல்ஏபி வேல்யூவா கன்வெர்ட் ஆகி டெல்டா ஈவா கன்வெர்ட் ஆகி நமக்கு பாஸ் ஃபைல் ரிப்போர்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த அப்சர்வர் ரெண்டு டைப்பான அப்சர்வர் கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங்ல இருக்கு. அது 2 டிகிரி அப்சர்வர் 10 டிகிரி அப்சர்வர். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங்ல மெஷர் பண்றதுக்கு 5 mm அபச்சர், 10 mm அபச்சர், 25 mm அபச்சர், அதாவது ஸ்மால், மீடியம், லார்ஜ் அபச்சர் அப்படின்னு 3 வகையான சைஸ்ல சாம்பிளை மெஷர் பண்றதுக்கு நம்மகிட்ட கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங்ல ப்ரொவிஷன் இருக்கு. இதுல 5 mm உள்ள ஸ்மால் இதை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம ரெக்டினா, கண்ணில் இருக்கக்கூடிய ரெக்டினா விழித்திரையில போய் இது படும்போது பாத்தீங்கன்னா சின்னதா படும்போது நமக்கு அக்யூரசி கரெக்டா கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கருவிலினுடைய சென்டர் பகுதியில இது அப்சர்வ் ஆகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா இது போய் விழித்திரையில் உள்ள ஃபோபியா அப்படிங்கிற ஒரு பள்ளமான பகுதியில் போய் கரெக்டா வரும். இந்த ஃபோபியாங்கிற பகுதி தான் சென்ட்ரல் கலர் விஷன், அதாவது துல்லியமான அக்யூரேட்டான கலரை நமக்கு கண்ணில் சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா ஃபோபியா. இந்த ஏரியாவில் விட மாதிரி படும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரேட்டா நம்ம கலரை இது பண்ண முடியும், அப்சர்வ் பண்ணி நம்ம உணர முடியும். இதுக்கு பதிலாக இந்த ஏரியா விட்டு விழித்திரையில ரெக்டினாவில் வேற இடத்துல விழுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஷார்ப்பா நம்ம கலரை அப்சர்வ் பண்ண முடியாது. இதே பெரிய சாம்பிள் இப்போ 10 mm அபச்சர், 25 mm அபச்சர்ல மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா ரெக்டினா உள்ள பெரிய ஏரியாவில் போய் அது விழும். அந்த ஒளி போய் பெரிய ஏரியாவா விழும்போது அதனுடைய ஆவரேஜ் எடுக்கும்போது நம்ம ஈஸியா கலரை அக்யூரேட்டா சென்ஸ் பண்ண முடியும். பட் ஸ்மால் சாம்பிள்ஸ்ல இது நடக்காது. அதனால ஃபோபியா அப்படிங்கிற ஏரியாவில் படுற மாதிரி நாம அந்த ஸ்மால் சாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளால அக்யூரேட்டா பார்க்க முடியும். இந்த ஃபோபியா ஏரியாவில் பார்க்கறது தான் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லும் போது என் கண்ணை நேரா பார்த்து பேசுவாங்க. ஏன்னா இந்த நேரா இந்த ஃபோபியா ஏரியாவில் படும்படி பார்த்து பேசும்போது அதில் இருக்கக்கூடிய பொய்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், அக்யூரேட்டா ஒன்று ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த ஃபோபியா ஏரியால விழக்கூடிய அந்த இதை எப்படி உருவாக்குறதுனா அதுதான் 2 டிகிரி அப்சர்வர். 2 டிகிரி அப்சர்வர் போது அதனுடைய இது கலர் நம்ம ஃபோபியாங்கிற ஏரியாவில் போய் கரெக்டா விழும். அதனால நம்ம கலரை ஈஸியா அக்யூரேட்டா மோர் ப்ரீசியஸா நம்ம மெஷர் பண்ண முடியும். 10 டிகிரி அப்சர்வர்ல போகும்போது பார்த்தீங்கன்னா ரெக்டினாவில் லார்ஜ் ஏரியாவில் அது போய் விழும். அப்போ அதனுடைய ஆவரேஜ் எடுக்கும்போது நம்ம கரெக்டா வரும். இப்போ 2 டிகிரி அப்சர்வர் 10 டிகிரி அப்சர்வர்ல ஒரு டெல்டா ஐ வேல்யூ 0.6 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 2 டிகிரி அப்சர்வர்ல போகும்போது அது 1.1 டிகிரி 1 டெல்டா ஐயா காட்டும். அப்போ 0.6 பாஸ், ஆனா 1.1 ஃபெயில். அதனால ஸ்மால் அபச்சர்ல எந்த சாம்பிள்ஸ் நீங்க மெஷர், ஒரு பிரிண்டட் சின்ன பிரிண்ட் சாம்பிள் மெஷர் பண்றீங்க, இல்லை கொடுக்கறதே ஸ்மால் ஸ்வாட்சஸ் கஸ்டமர் கொடுக்குறோம் அப்படின்னா அதை மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மால் அபச்சர்ல மெஷர் பண்ணும்போது 2 டிகிரி அப்சர்வர்ல வச்சு இந்த ஃபோபியாங்கிற ஏரியாவில் அந்த இது அதனுடைய பிம்பம் கரெக்டாக ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணி நாம் அதுல இருந்து டெல்டா இ கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ ஸ்மால் அபச்சர் 2 டிகிரி அப்சர்வர்லையும் மீடியம் அண்ட் லார்ஜ் அபச்சர் 10 டிகிரி அப்சர்வர்லையும் வச்சு கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங்ல நம்ம மெஷர் பண்ணோம்னா அக்யூரேட்டான நமக்கு டெல்டா இ வேல்யூ அந்த கலர் பாஸ் ஃபைல் ரிப்போர்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.